4 கண்டெய்னர் லாரிகளில் எடுத்துச் செல்லப்பட்ட 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சில்லறை நாணயங்களை நாமக்கல் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல்லை அடுத்து கீரம்பூரில் உள்ள சுங்கச்சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஹைதராபாத்தில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற 4 கண்டெய்னர் லாரிகளை நிறுத்தி சோதனையிட்டனர். இதில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சில்லறை நாணயங்கள் இருந்தது தெரியவந்தது. மேலும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சில்லறை நாணயங்களை லாரி டிரைவர்கள் மட்டுமே எடுத்துச் சென்றதால் பறக்கும் படையினர் லாரிகளையும் பறிமுதல் செய்து நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஆவணங்கள் முறையாக ஒப்படைக்கும் பட்சத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திரும்ப அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் ஆர்பிஐ அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உரிய ஆவணங்களை தரும் பட்சத்தில் இந்த காயின்ஸ் ஃபுல்லா தேர்தலுக்காக எதுவும் பயன்படுத்தப்படுவதில்லை, அந்த காரணங்கள் தெளிவாக தெரிந்த பிறகு இந்த வாகனங்கள் விடுவிக்கப்படும். மொத்தம் 2,52,00,000 ரூபாய் 4 வெஹிக்கிள் இருக்குங்க. இதேபோல கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,90,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெங்களூரில் இருந்து வந்த ரமேஷ் என்பவரின் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட அதிகாரிகள் அதில் இருந்து 3,90,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து ரமேஷிடம் விசாரித்த பொழுது கிருஷ்ணகிரியில் கிரானைட் கற்கள் வாங்க கொண்டு சென்றதாக கூறியுள்ளார். ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் அந்த பணத்தை கைப்பற்றி கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் முகமது அஸ்லாமிடம் ஒப்படைத்தனர். கோவை சூலூர் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விகாஸ் என்பவரிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல கவுண்டம்பாளையத்தில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் நாகராஜ் என்பவரிடம் இருந்து 4,36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் உரிய ஆவணங்களை காட்டிய பின் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மீண்டும் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழு வாகனங்களின் செயல்பாட்டையும் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்காணிக்கவும் GPS அடங்கிய கைபேசிகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் இந்த வாகனங்கள் எந்த இடத்தில் நிற்கின்றன என்பதை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கண்காணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.